அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இடுப்பு பகுதி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறதுக்காக வந்து ஒரு ஆசனம் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பெரியவங்க வந்து ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ தான் குழந்தைங்க இதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் சரி, மிடில் ஏஜ் பீப்புள் இருக்கும் சரி, அவங்களாம் வந்து இது தாராளமாக செய்யலாம். ஏன்னா அது வந்து ஒரு முட்டியை மடக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். அதனால வந்து நீ பெயின் இருக்கவங்களாம் அது வந்து இது செய்ய வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது முதல்ல தண்டாசனால உட்காந்துக்கலாம். ஒரு இன்னேல் எக்ஸேல். இப்போ ஒரு கால் மட்டும் மடக்கிட்டு அப்படியே வந்து நம்ம பின்னோக்கி இது பண்ண போகிறோம். ஒரு கால் இப்படி மடக்கிக்கலாம். ஆனால் அந்த கால் மேலே வந்து நம்ம உட்காரக்கூடாது. இந்த நம்மளோட ஹீல் வந்து இது பக்கத்தில் இருக்கணும். வஜ்ராசனம் மாதிரி வந்து மேலே உட்காரக்கூடாது. இப்போ ஒரே ஒரு கால் மட்டும் தான் அந்த மாதிரி மடக்கிட்டு வைக்கிறோம். சில பேருக்கு இது பண்ணும்போது இந்த இடத்துல வலிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஸ்ட்ரெச் தான். ஆனால் நம்ம செய்ய வந்து நமக்கு பழகிடும். நல்லா அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கால் வந்து நேராக பார்த்த மாதிரி இருக்கும். ரெண்டு முட்டியுமே வந்து நேர இதில் இருக்கணும். அப்படியே இப்போ நம்ம கைகளை வந்து கொஞ்சமாக அப்படி பின்னாடி வந்து இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு நல்லா வந்து நம்ம முதுகு தண்டை நல்லா மேலே நோக்கி தூக்கிட்டு அப்படியே மார்பு பகுதியை விரிச்சிட்டு பின் நோக்கி அப்படியே வந்து டிபெண்ட் பண்ணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அப்படியே வலது காலில் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே கால் பிரித்து வைக்காம ரெண்டுமே சேர்த்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி கை பொசிஷன். முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு மார்பகுதியை விரித்து தோள்பட்டையை நல்லா சுழற்சி பண்ணி பின் நோக்கி அப்படியே வளையும். தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம என்னோட அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இது வந்து பேசிக்கு. இந்த மாதிரி ஸ்டெப் வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்தது வந்து நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு காலை மட்டும் இப்படி மடக்கிக்கிறோம். ஒரு கால் ஏற்கனவே அந்த வஜ்ராசனம் மாதிரி மடக்கிருக்கோம். இன்னொரு காலையுமே வந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கிறோம். பெண்ட் பண்ணி இந்த முட்டியை தாண்டி காலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி கை பொசிஷன் வந்து இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இடுப்பு பகுதியை மேல் நோக்கி வந்து தூக்க போகிறோம். இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு இன்னேல் எக்ஸேல். இப்போ அப்படியே மாதிரி இந்த இடது பக்கம் வந்து பண்ணிடலாம். இடது கால் இப்படி மடித்து வச்சுட்டு வலது காலை வந்து இப்படி தள்ளி வைக்க போகிறோம். ஏன்னா வந்து இதுக்கு நேராக இப்படியே வச்சோம்னா கொஞ்சம் இடுப்பு தூக்குறதுக்கு வந்து கஷ்டமாகும். அதனால தான் இந்த முட்டி பகுதியை தாண்டி இந்த காலை வந்து இப்படி வைக்கணும்னு சொல்கிறது. கை பொசிஷன் இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் தள்ளி பின்னோக்கி வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி எழுந்துக்க போகிறோம். எழுந்துட்டு இந்த காலை வந்து நேராக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். மூச்சு நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வந்து இந்தமாதிரி தொடர்ந்து வந்து அப்படியே வந்து பண்ணிகிட்டே வரணும். அடுத்தடுத்த செட் அப்படியே பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நம்ம ஒரு பேக் பெண்ட் பண்ணுறதுனால ஒரு ஃபார்வர்ட் பெண்ட், அதாவது மாற்று ஆசனம் செஞ்சிடலாம். கைகள் மேல் நோக்கி தூக்கி அப்படியே வந்து முன்னோக்கி கொடுக்கும். தளர்த்திக்கலாம். இது ஸ்ட்ரெச், ஒரு ஆசனம் மாதிரி இல்லாமல் இது ஒரு ஸ்ட்ரெச் மாதிரி இருக்கும். இது வந்து பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதி வந்து நல்லாவே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிடும். ஸோ அதனால் நம்ம அடுத்த ஆசனம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பயிற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.